வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, "என் மேல் விழுந்த மழைத்துளியே" கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். "உங்கள பாத்துக்க யார் வந்திருக்காங்க?" அழுத்தமாய் அந்த டாக்டர் பேசிய தொனி அவனையும் தாண்டி அவன் கேள்வியை சிந்திக்க வைத்தது. வசீகரனிடம் சொல்லியிருந்தால் இதற்குள் விழுந்தடித்து கொண்டு வந்திருப்பான் தான் அவன். ஆனால் தகவல் சொல்லத்தான் வழியே இல்லையே. பே என முழித்தாள் மலர்விழி. விபத்து, அது தந்த வலி, அதோடு இவனது எதிர்பாராத வரவு என உச்சகட்ட அதிர்ச்சி, குழப்பம் என எல்லாவற்றிலுமாய் தத்தளித்து கொண்டிருந்தவளின் எண்ண ஓட்டம், புரிதல் திறன் எதுவும் இயல்பாயில்லை. "அ அது வீட்டுக்கு இன்னும் சொல்லல." "ஓ, தட்ஸ் பேட். ஃபோன் நம்பர் சொல்லுங்க, நானே இன்ஃபார்ம் செய்துடுறேன்." வீட்டுக்கு அழைத்து என்ன பிரயோஜனம்? வசீகரன் அலுவலகத்திற்குத்தான் அழைக்க வேண்டும். இருந்த மனநிலையில் வசீகரனின் எண் ஞாபகம் வர மறுக்கிறது. அதை அவள் அவ்வளவாக பயன்படுத்தியது இல்லையே. அவசரமாக நினைவுபடுத்தி பார்த்தாள். இவள் முகம் பார்த்த ஆண்ட்ரூ அதை மாற்றி புரிந்து கொண்டான் போலும். "டென்ஷன் ஆகாதீங்க. உங்க வீட்டுக்கு நான் கால் செய்யலை. ஏதாவது ஒரு கேர்ளை கால் செய்ய சொல்றேன்." ஆணோ பெண்ணோ அழைப்பது யாராயிருந்தால் என்ன? விபத்து விஷயம் கேட்டதும் வேறு எதையும் ஆராயாமல் விழுந்தடித்து வருவான் வசீகரன். ஆண் ஏன் அழைத்தான் என்றெல்லாம் ஆராய்வானாமா வசீகரன்? மறுப்பாய் இவள் எதுவும் சொல்லும் முன்னமே அந்த மாணவர்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்த மருத்துவர், "ஓகே டாக்டர்ஸ், டைம் அப், see you in next session" என்றபடி கிளம்பிவிட்டார். மாணாக்கர் பலர் கலைந்து செல்லத் தொடங்கினர். இன்னும் பலர் அங்கேயே அவர்களுக்குள் கலகலக்கத் தொடங்கினர். ஆண்ட்ரூவோ அங்கிருந்த மாணவியரில் ஒருத்தியை பார்த்து, "மிஸ் வாட்சன், நீங்க இவங்க சொல்ற நம்பருக்கு கால் செய்து அவங்க பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் செய்திருங்க ப்ளீஸ்" என்றான். "ஓகே அதி." தலையை ஆட்டுகிறாள் அவள். "இல்ல, பேரண்ட்ஸ் இல்ல, என் ஹஸ்பண்ட்." அவசரமாக திருத்தினாள் மலர்விழி. "பாருடா." தன் கையை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு இப்பொழுது இவளை ஒரு பார்வை பார்த்தான் அந்த ஆண்ட்ரூவாகிய அதி. விளையாட்டுத்தனமும் கேலியும் கலந்த விகல்பம் இல்லாத பார்வை அது. வெறுமை அது விரிந்து இவளுக்குள் இவளாயிருந்த அனைத்தையும் அதிவேகமாய் வெற்றிடமாக்குகிறது. அவள் மனதில் பார்த்த மாயக்காரன் இப்படி கிடையாதே. அவன் பார்வையில் வார்த்தையால் வடிக்க முடியாத வலி நிறைந்த காதல் இருக்கும். குழந்தையாய் இவளை அவன் பார்த்தால் கூட அதில் தாய்மை இருக்கும். இதென்ன வம்பிழுத்து சண்டை போடும் இவள் தங்கையின் பார்வை? கொடுத்து வச்சவங்க நீங்க. உங்க வீட்ல இந்த வயசுல இது தேவையான்னு கேட்காம கல்யாணம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. உங்களையும் பெரிய மனுஷின்னு ஒத்துக்கிட்டு. வீட்ல கல்யாணம் செய்து வச்சா அதுக்கு இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குதா? அடி நாக்கு வரை வெறுமை உணர்வு. சிறு வயதில் கல்யாணமாகிவிட்ட ஒரு பெண்ணை கண்டு இரக்கப்படாமல் இதென்ன பேச்சு? அவளது மாயக்காரன் இப்படி விஷயங்களில் கேலி பேச மாட்டானே. உதட்டளவில் புன்னகைத்து வைத்தாள் மலர்விழி. உள்ளுக்குள் வெறுமை ஆறு தன் சுழலுக்குள் வலிமையாய் விகாரமாய் அவளை இழுத்து புதைக்கிறது. புதைபடாமல் இருக்க அவள் தவிக்கும் தவிப்பு புலனற்று போகிறது. இவள் கேஸ் ஷீட்டை எடுத்து பார்த்தவன், "கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களை டிஸ்சார்ஜ் செய்யற ப்ரொசீஜரை ஃபாலோ அப் செய்துட்டு வரேன். அப்பதான் நீங்க இமிடியேட்டா கிளம்பலாம்." சொல்லிவிட்டு எங்கோ சென்றான். நின்றிருந்த மாணவர்களுமே வெளியேறத் தொடங்கினர். வெறுமைக்குள் புதைந்து மூச்சு திணறுகிறது பெண் அவளுக்கு. தவித்து துடித்து அந்த சுழலை விட்டு வெளியேறத் துடிக்கும் ஒரு புயல் பிராவகம் அவளுள் கை தூக்க, கரை சேர்க்க யாராவது ஒரு தேவதூதன் தேவை இக்கணம். உண்டே இவளுக்கான தேவதூதன் ஒருவன் உண்டே. அன்னை தந்தையுடன் பிரச்சனையானால் கூட, ஏன் இவளுடன் இவளுக்கே யுத்தம் என்றாலும் கூட, இவளை கை தூக்கி கரை சேர்க்க அவன் வார்த்தைகள் உதவுமே. உண்மை நண்பன். உள்ளூரில் நல்ல ஸ்கூல் இல்லை என 6ஆம் வகுப்பில் இருந்து ஹாஸ்டலில் தங்கி படித்தவள் மலர்விழி. உடல்நிலையோ மனமோ எது சரியில்லை எனினும் தானே தாங்கி சமாளித்துத்தான் அவளுக்கு பழக்கம். ஆனால் இப்பொழுதெல்லாம் சிறு சோர்வென்றால் கூட வசீகரனை தேடுகிறது மனம். அப்படி அனைத்தையும் அவனிடம் பகிர்ந்து பழகிவிட்டாளே. அவனும் அவளது ஒவ்வொரு விஷயத்திலும் அவள் பார்க்காத புதிய கோணத்தில் விஷயங்களை பார்க்க கற்றுக் கொடுத்து
கனத்த இதயம் கவலையின்றி இருக்க எப்போதுமே வழி செய்திருக்கிறான். இன்றைய சூழ்நிலைக்கு அவன் இருந்தால் நிச்சயம் உருப்படியாக ஏதாவது சொல்வான் அவன். அதி திரும்பி வரும்போது அனைத்து மாணவர்களும் கலைந்து சென்றிருந்தனர். அதே நேரம் அந்த மிஸ் வாட்சனும், உங்க ஹஸ்பண்ட சொல்லிட்டேங்க, இப்ப வந்துடுவாங்க என்றபடி வந்தாள். ஏதோ ஒன்று முணுக்கென்றது. அந்த மிஸ் வாட்சன் சிரித்து கொண்டே சொன்னதா, அங்க வசீகரன் எவ்வளவு பதற்றமாகி இருப்பான். இவளுக்கு என்ன இழிப்பு வேண்டி கிடக்குது. நானே பேசியிருக்கலாம். அவன் பயப்படாமலாவது வருவான். காரை டிரைவ் செய்துட்டு வர்றப்ப டென்ஷனா வந்தால் எவ்வளவு ப்ராப்ளம். மலர்விழி அறிந்தவரை வசீகரன் வெளி காரியங்கள் எதிலும் உணர்ச்சி வசப்படுபவன் கிடையாது. பெரிய ஜோக் என்றாலும் சின்னதாய் உதடுகளின் நீளம் கூடும் அவ்வளவே. துன்பகரமான செய்திகள் கேட்டாலும் அலட்டி கொள்ளவே மாட்டான். நான் அழறதால அவங்களுக்கு எல்லாம் சரியாயிடுமா? நம்மளால முடிஞ்ச உதவி ஏதாவது இருந்தா செய்யணும். இல்லனா சும்மா இருக்கணும். அழுது என்ன ஆயிடப் போகுது? ஒரு முறை இவள் துருவி துருவி கேட்ட பின் அவன் தந்த விளக்கம். இவளிடம் அலுவலகத்தில் நடந்த காரியங்களை சொல்லும்போது கூட அதில் காரம், கசப்பு, இனிப்பு என எதுவும் சேர்க்காது பேசுவான். ஆனால் இவள் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது அவன் அக்கா குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்களோ எனில் எல்லாம் தலை கீழ் உணர்ச்சி பிம்பமாகி போவான். ஒரு முறை இவள் வம்படியாக சமையல் முயற்சிக்க, கன்னி முயற்சியில் கையில் கத்திப்பட அவன் கண்ணில் நீர் கட்டியதை பார்த்திருக்கிறாள். அன்று முழுவதும் இவளுடன் பேசவில்லை அவன். முதல் நாளிலிருந்து இவளது வேதனையை தனதாய் ஏற்றவன் அல்லவா அவன். இன்று செய்தி கேட்டு எப்படி ஆடிப்போவான். இது இந்த இவளுக்கு சிரிக்கிற மாதிரி விஷயமாமா? மனதிற்குள் திட்டினாள் அந்த வாட்சனை. உங்க சார் அந்த நம்பர் உங்களுக்குன்னு மட்டும் வச்சிருக்காங்களா? ரிசீவரை எடுத்ததும், ஐயோ என்னம்மா, என்ன இந்த நேரத்துல கால் பண்ற அப்படின்னு ஆரம்பிச்சார் பாருங்க. கண்டிப்பா உங்க மேரேஜ் லவ் மேரேஜ்னு தெரிஞ்சு போச்சு. இப்பொழுது அந்த மிஸ் வாட்சன் மட்டுமல்ல, அதையும் இவளைத்தான் பார்த்தான். கிண்டல் தொனி இருந்தாலும் மரியாதை இருந்தது அப்பார்வையில். ஆனால் மலர்விழியின் மனம் இந்த கிண்டல் சுண்டல் எதற்குள்ளும் வர மறுத்தது. வசி பதறுவது இவளுக்கு கிண்டலா இருக்காமா என்ற இடத்திலேயே நின்றது. நான் டிசைட் செய்துட்டேன். என் ஹஸ்பண்டும் இப்படி எனக்குன்னு தனி ஃபோன் கனெக்ஷன் வாங்கி வைக்கணும். நான் அப்படின்னா தான் ஃபோன் பேசுவேன். அந்த மிஸ் வாட்சன் கிண்டலாய் அறிவிக்க அருகில் நின்றிருந்த அதியோ, ஏய் பியு புத்திசாலி, டாக்டருக்கு ஒரு ஃபோன் இருந்தாலும் 9 ஃபோன் இருந்தாலும் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அதோட எடிசன் பூனை வளர்த்த கதை மாதிரி இருக்குது உன் ஆசை. அதென்ன எடிசன் கதை? அந்த பியு தான் கேட்டாள். எதுலையோ படித்தேன். எந்த அளவு உண்மைன்னு தெரியல. அவர் ஒரு பூனை வளர்த்தாராம். அது இவர் ரூமுக்குள்ள எப்போ வேணும்னாலும் வந்துட்டு போறதுக்காக கதவுல ஒரு ஹோல் போட்டு வச்சிருந்தாராம். அப்ப அந்த பூனை 3 குட்டி போட்டுதாம். அந்த குட்டீஸும் வந்துட்டு போறதுக்குன்னு கதவுல இன்னும் 3 குட்டி ஹோல்ஸ் போட்டு வச்சாராம் எடிசன். ஒரு நாள் அவர் பார்த்துட்டு இருக்கிறப்ப தாய் பூனையை ஃபாலோ செய்து 3 குட்டியும் அம்மா போன ஹோல் வழியாவே போனதை பார்த்த பிறகுதான் அவருக்கு உரைச்சுதாம், ஒரு பெரிய ஹோலே போதுமே, எல்லா பூனையும் போயிட்டு வரன்னு. அது மாதிரி இருக்குது உன் ஐடியா. இப்போ யூஎஸ்ல செல்லுலார் ஃபோன் சர்வீஸ்னு வந்திருக்குது, கேள்விப்பட்டிருக்கியா? நமக்கும் சீக்கிரம் வந்துடும். அதுதான் பெஸ்ட். அந்த பியூவாகிய மிஸ் வாட்சனை மறுத்து பேசி கொண்டிருந்தான் நதி. அது ஒன்றும் தப்பில்லை. எல்லா குட்டி பூனைக்கும் அம்மா கூடவே போகத்தானே ஆசை இருக்கும். ஒரே ஹோல்னா ஒரு துக்கு வழி விட்டு மற்றதெல்லாம் வெயிட் செய்ய வேண்டி இருக்கும். அப்படி எந்த பிரிவும் கஷ்டமும் வராதே இந்த 4 ஹோல் கான்செப்ட்ல. மலர்விழிதான் சொல்லி கொண்டிருந்தாள். அவங்க வேற மீட்டிங் எதில் இருந்தாலும் இந்த ஃபோன் ரிங் ஆனதும் நான் கூப்பிடுறேன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? இன்கேஸ் எமர்ஜென்சினா எனக்கு அவங்க இம்மிடியட் ரீச்சில் வேணும் இல்லையா? அதான் இப்படி தனியாக நம்பர் வச்சிருப்பாங்க. வசீகரன் செயல் ஒன்றும் முட்டாள்தனமானது இல்லை என்று சொல்லி முடித்தாள் மலர்விழி. 1990ல் காலர் ஐடி கிடையாதுன்னு நினச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. லாஜிக் மட்டும் பார்க்குறவங்களுக்கு லவ் தெரியாது. லவ் பண்ணுறவங்களுக்கு லாஜிக் கிடையாது. ஹை, எனக்கு கூட அதி ஜீனியஸை கவுண்டர் செய்ய தெரியுது. அந்த பியு இவளுடன் சேர்ந்து அவனை வாரினாள். ஏய், கவுண்டர் செய்தது அவங்க, நீ என்ன சீன் போடுற? அந்த பியூவிடம் சொன்னவன், பைதவே நான் சும்மா பியூலாவை டீ செய்யறதுக்காக சொன்னது. என் அண்ணியே இது மாதிரி வீட்டுக்குன்னு தனி நம்பர் தான் வச்சுக்குவாங்க. அவங்களும் டாக்டர் தான்.
சின்ன குழந்தை இருக்குது, எமர்ஜென்சின்னா ரீச் செய்ய தேவைப்படும். உங்க சாரை குறை சொல்லவே இல்ல மேம். நீங்க சொல்ற மாதிரி இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். பை த வே, சார் ஆஃபீஸ் எங்க? அவங்க இங்க ரீச் ஆக எவ்வளவு நேரம் ஆகும்? அவங்க ஆஃபீஸ் நுங்கம்பாக்கம். வசிஸ்னு. வசிஸ்லயா? சார் அங்க என்னதான் இருக்காங்க மேம்? இவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே படு ஆர்வமாய் இடையிட்டாள் அந்த பியூலா. மலர்விழி பார்த்த பார்வையில் அந்த ஆர்வத்தை மறைக்க முயல்கிறாள். சுர்ரென ஏறியது மலர்விழிக்கு. எப்படிப்பட்ட பெண் இவள்? வசீகரன் திருமணமானவன் என தெரிந்தும் அவன் மீது இவளுக்கு என்ன? ஒரு தடவை போனில் பேசியதில் இவளுக்கு அவனை பற்றி என்ன தெரிந்து விட்டதாம்? அவர்தான் அங்க எம்டி. அவர் கம்பெனி அது. சிடு சிடு தொனியில், உன் தகுதிக்கு இதெல்லாம் நீ நினைச்சே பார்க்க கூடாத உயரம் என்ற முகபாவத்துடன் வார்த்தைகளை கடித்து துப்பினாள் மலர்விழி. எம்டியா? அந்த பியூலாவின் முகத்தில் வந்த இருட்டடிப்பும் ஏமாற்றமும் இவளுக்கு படு திருப்தியாக இருக்கிறது. அதே நேரம், வசீகரன் சார் வைஃபா நீங்க? ஆச்சரியமாய் கேட்டான் அதி. ஆமா, பட்டென வந்தது பதில். சரி வாங்க, நீங்க லஞ்ச் சாப்பிட வாங்க. உங்க ஹஸ்பண்டை அங்கதான் வர சொல்லியிருக்குது. அந்த பியூலா அழைக்க இவளுக்கு எரிச்சலாக வருகிறது. யாரை கேட்டு இப்படி முடிவு செய்தாங்களாம்? வசீகரன் இவளை தேடி எங்கெல்லாம் அலைய வேண்டும்? அதோடு எது எப்படியோ இவள் விஷயத்தை முடிவு செய்ய இவள் யார்? வசியிடம் வழிய இப்படி ஒரு திட்டமா? ஆனால் வசீகரனை ஹோட்டலுக்கு வர சொன்ன பிறகு இவள் வேறு என்ன செய்வதாம்? வேண்டா வெறுப்பாக கிளம்பி சென்றாள் மலர்விழி. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து தந்திருந்தான் அதி. இவர்கள் கிளம்பி வெளியே வரும்போது ஒரு சிறு படை மாணவ கூட்டம். இன்னைக்கு ஈவினிங் பார்க்கலாம், இப்போ ஒரு கெஸ்ட். அதி அவர்களுக்கு சொல்லிவிட்டு வந்தான். அவர்களும் விடை பெற்று சென்றனர். ஈவினிங்கா? அப்ப நீங்க எப்ப படிப்பீங்க? உங்களுக்கு தானே எக்ஸாம்? அந்த பியூலா அதியிடம் எரிச்சலோடு கேட்டு கொண்டிருந்தாள். அவங்களுக்கு முடிச்சிட்டு நைட் உட்காந்து படிச்சிடுவேன்பா. அப்ப தூக்கம்? கோபமாய் கேட்டாள் பியூலா. ச்ச, இன்னைக்கு ஒரு நாள் தாம்மா. உன் கிளாஸ்மேட்ஸ் தானே அவங்க. கஷ்டமா இருக்குன்னு தானே சொல்லி கேட்டு வராங்க. கஷ்டமா இருக்குன்னு தானே சொல்லித்தர சொல்லி கேட்டு வராங்க. இவ என்ன பொண்ணு, சும்மா சும்மா அதட்டிக்கிட்டு இல்லைன்னா இழிச்சுக்கிட்டு ஒரே அலட்டல் பார்ட்டி. மனதுக்குள் பியூலா மேல் இன்னும் இன்னுமா எரிச்சல் கூட்டினாள் மலர்விழி. மருத்துவமனைக்கு அருகில்தான் இருந்தது அந்த ஹோட்டல். மலர்விழிக்கு காயமும் கையில்தான் எனினும் அவளுக்கு அங்கு வந்து சேர்வதற்குள் மிகவும் சோர்வாக இருந்தது. மனதிற்குள் செறிந்திருந்த வெறுமை உணர்வு காரணம். அதை முன்னால் செல்ல, அவனுக்கு ஒரு அடி பின்னால் பியூலா செல்ல இவள் கடைசியாக சென்று கொண்டிருந்தாள். வேகமாக வந்து சட்டென ஹோட்டல் முன் நின்றது ஒரு கார். சத்தமே புரிய வைத்து விட்டது வந்திருப்பது யாரென. திரும்பி பார்த்தவள் காரை விட்டு இறங்கிக் கொண்டிருந்த வசீகரனை நோக்கி சென்றாள். அவன் முகத்தில் அத்தனை வேதனை, தவிப்பு. அவனும் இவளை நோக்கி ஏறத்தாழ ஓடித்தான் வந்தான். மலர் கட்டியிருந்த புடவை தட்டியதோ? சற்று இவள் படிகளில் தடுமாற தன் அவளை அள்ளி எடுக்க அவன் நீட்டிய கைகளை அவள் தன் நிலையை சமாளித்து கொண்டதும் தன் கட்டுக்குள் கொண்டு வந்தான் வசீகரன். ஆனால் அவன் கண்களில் வெடித்து கொண்டிருந்தது வேதனை நிரம்பிய காதல் ஒன்று. அந்த பார்வையில் ஒன்று சேர்ந்தது பெண் அவளின் கண்கள் நன்று. வந்த வேகத்தில் கட்டுப்பாடின்றி அவன் மீது விழுந்துவிடக் கூடாதென்று அப்பொழுதுதான் நீட்டி பின் மடக்கி கொண்டிருந்த அவன் இடக்கையை தன் இரு கைகளாலும் பிடித்து தன் உடலை தரையோடு நிலை நிறுத்தினாள் மலர்விழி. அவனை கண்டதும் தான் ஓடி வந்திருப்பதை உணர்ந்தாள். அக்கணம்தான் அவள். தன் கைமேல் இருந்த அவள் இரு கைகளை தன் வலக்கையால் பிடித்தான் வசீகரனும். மலர்விழி தான் சொல்ல நினைத்ததை சொல்ல வாயை திறக்கும் போதே அருகில் அந்த பியூலாவின் குரல் கேட்டது. ஹலோ சார், வாங்க. நான் தான் கால் செய்திருந்தேன். உங்க வைஃபுக்கு சின்ன அடிதான், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. ஏன் பெருசா அடிபடலைன்னு இவளுக்கு வருத்தமோ? வசீகரனுடன் பியூலா வந்து பேசுவது சுத்தமாக பிடிக்கவில்லை மலர்விழிக்கு. வணக்கம் சார், ஐ எம் பியூலா. இவளை பிடித்திருந்த தன் கையின் பிடியை நீக்கி இவள் பிடித்திருந்த தன் கையுடன் கை கூப்பிய பியூலாவிற்கு பதில் வணக்கம் சொன்னான் வசீகரன். எரிமலை ஒன்று இடம் கொண்டது மலர் வசம். வாங்க போகலாம் வசி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இவள் வார்த்தையில் இவள் முகத்தை பார்த்தவனின் கண்களில் பரிவு. இவள் கையை திரும்பவுமாக பற்றினான். சார், மேடம் இன்னும் சாப்பிடல, அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடலாம் சார். பியூலாதான். அதற்குள் இவர்களை தேடி வந்திருந்தான் அதே. ஹலோ வசி சார், ஹவ் ஆர் யூ? வெட்டிங் போல, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். முழு சந்தோஷம் இருந்தது அதியின் கண்களில். தேங்க்ஸ் ஆண்ட்ரூ, நீங்க வெட்டிங் வராம இருந்துட்டீங்களே, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஓ, எனக்கு இன்விடேஷன் வரலை. சாரி, விஷயமே தெரியாது. எனிவே ஐ எம் வெரி ஹாப்பி டு see you as a couple. இஸ் இட்? இன்விடேஷன் வரலையா? ஐ எம் சாரி, உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்ப சொல்லி இருந்தேன். சம்ஹவ் மிஸ் செய்துட்டாங்க போல. இல்ல, ஒருவேளை இங்க ரீச் ஆகாமலும் போயிருக்கலாம். ஓ, ஓகே. பை த வே, ஒரு வீக் எண்டு நீங்க நம்ம வீட்டுக்கு லஞ்சுக்கு வாங்க. ஷூர் சார், வித் ப்ளஷர். தென் கேட்ச் யூ லேட்டர், see you soon. இப்ப நாங்க கிளம்புறோம். ஷீ லுக்ஸ் வெரி டயர்டு. அதியிடம் சொல்லிவிட்டு வசீகரன் மலரை பார்த்தான். காரில் ஏறிய பின் வசீகரன் மலர் விழிக்கு தேவையான அனைத்தும் செய்தான் தான். வேறு ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகட்டும், அவளை கவனித்து கொண்டதில் ஆகட்டும், ஒன்றிலும் குறை காணவே முடியாது. ஆனால் அன்றும் தொடர்ந்து வந்த நாட்களிலும் அவளிடம் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசவில்லை அவன். வசீகரனுடன் காரில் ஏறிய பின் வேறு எதிலும் மலர்விழியின் கவனம் செல்லவில்லை. மனம் முழுவதும் அன்றைய நாள் பற்றிய சுய ஆராய்ச்சியே. நடந்த நிகழ்வொன்றும் சிறிதானது இல்லையே. ஆக வசீகரனின் மௌனம் அவளுக்கு முதலில் கவனத்தை தொடவில்லை. அதையை பற்றிய எண்ணங்களுக்குள் மூழ்கி இருந்தாள் அவள். எத்தனை எத்தனை விதமாய் அவனை பற்றி கற்பனை செய்திருப்பாள் அவன் புகைப்படத்தை பார்த்த பின்பு. ஆனால் இன்று நேரில் பார்க்கும் பொழுது அவன் உருவத்தில் புகைப்படத்திற்கும் நிஜத்திற்கும் இடையில் வேறுபாடு இல்லை எனினும் மற்ற எல்லாவற்றிலும் இவன் அவன் இல்லை என்பதாக இருக்கிறான். இவள் மனக்கண்ணில் பார்த்த நடை, குரல், குணம், எதுவும் எதுவும் இவன் அந்த அதி இல்லை, இல்லவே இல்லை. அவனை நினைத்த நொடி இவளுக்குள் உயிர் தொடங்கி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லையிடப்பட்டிருக்கும் உடல் முழுவதும் பாய்ந்து பரவுமே ஒரு மாய வசீகரம். மனோகரம், மல்லிகை வாசம், சுக பிரவாகம், ஜீவ ஜீவன், அப்படி எதுவும் நேரில் பார்க்கும்போது பாயவே இல்லையே. புகைப்படத்தை பார்த்த நொடியிலிருந்து அவன் பால் வண்ண முகம் ஞாபகம் வரும் கணம் தோறும் பறக்கும் பாவை வயிற்றில் பால் மென்மை பட்டாம்பூச்சிகள். எங்கே போயின அவை? அவனை சுற்றி கண்படா ஒரு காந்த புலம் இவள் கற்பனையில் உணர்வாளே, எங்கே அது? நேரில் அவனை கண்ட பின்பு இப்பொழுது வரை அவை இவள் புறம் திரும்பவே இல்லையே, ஏன்? அதி அழகின் மொத்த உருவமாகத்தான் இருக்கிறான். கேளாமல் உதவும் அவன் குணத்திற்கொன்றும் குறைவில்லைதான். ஆனால் இவன் அவன் இல்லை. இவள் மனம் கொண்ட மாயக்காரன் இவன் இல்லவே இல்லை. இப்பொழுதோ இவன் மீதான இவள் உணர்வோ பின்னணி இசை இயற்றப்படாத ஒளி காட்சி தொகுப்பாய், உப்பற்ற தின் பண்டமாய், வண்ணமற்ற ஓவியமாய், ஏதோ இல்லை, எதுவுமே இல்லை, எல்லையற்ற வெறுமையாய். அதி என்பவன் ஒரு மனிதன், அவ்வளவே. அதுவும் இவளுக்கு எந்த வகையிலும் சம்பந்தமே இல்லாத மனிதன். அவளுக்கு வந்த அந்த முதல் புகைப்படத்தை எடுத்து பார்த்தாள். இப்பொழுது அதை பார்க்க எப்படி தோன்றுகிறது? வழக்கமாக அதை பார்க்கும்போது ஆரம்பத்தில் ஆகாயத்தில் பறப்பாள். திருமணத்திற்கு பின் நாளில் அதை கண்டு ஏக்கத்தில் ஏமாற்றத்தில் வெடிப்பாள். இன்று ஒன்றுமில்லை, அது ஒரு புகைப்படம், அவ்வளவே. வெறுமையான வெறுமை. அவளது கற்பனை கோட்டைகள் அத்தனையும் கற்பாறை கட்டிடம் இல்லை என்பதே இப்பொழுதுதான் புரிகின்றது. அது காற்று எழுதிய ஓவியம். அவைகளை உணர்ந்திருக்கிறாள்தான். சில பொழுது சுவாசிக்க கூட செய்திருக்கிறாள் அதை வாழ்வென்று. ஆனாலும் அது அஸ்திவாரமற்ற காற்று. கலைந்து காணாது போயே விட்டது. மாயை, டீனேஜ் மாயை. ஒருவேளை அது இவளை விரும்பினால், அவன் விருப்பத்தை அறிந்த யாரோதான் இவளுக்கு இப்படி அவன் புகைப்படத்தை அனுப்பிவிட்டார்களோ? அவன் தன் காதலை தன்னிடம் வெளிப்படுத்தினால் இவள் எப்படி உணர்வாள்? மீண்டும் பட்டாம்பூச்சியும் படும் காந்த புலமும் பாவை மனம் சேர்ந்து காதல் போர் தோன்றுமா? கேள்வி எழுப்புகிறது அறிவு. பதில் சொன்னது ஆவியாகிய இதயம். அதையே விரும்பினால் கூட, எல்லாம் ஏற்ற விதமாய் அமைந்தால் கூட இவள் மனம் விரும்பாது அவனோடு ஒரு வாழ்வு. மாயக்காரன் வெறும் மாயையே. இவனில்லை அவன். இவள் நேசித்தது தன் சுய ஆசையை, தன் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்ற அவள் கற்பனையை. அவள் கற்பனை கணவனுக்கு இந்த அதிதியின் புகைப்படம் ஒரு சட்டை, முகமூடி, முக்காடு, அவ்வளவே. முகமூடி எப்படி முழு மனிதனாக முடியும்? சட்டையுடன் எப்படி சதி பதியாக முடியும்? இனி அவளால் அதியை ஒருபோதும் ஆசிக்க முடியாது. அது தெளிவு. இப்பொழுது நிகழ்காலம் நேரில் நிற்கிறது. எது உன் எதிர்காலம் என்கிறது அது.
வெறுமையிலும் வெறுமை, தனிமையிலும் தனிமை. இனி இவள் என்ன செய்ய வேண்டும்? காதல் என்பது என்ன? அப்படி ஒன்று உண்மையில் இருக்கிறதா? ஷாலுவுக்கு சரித்திரன் கிளம்பி போனதும் முதலில் பிறந்தது நிம்மதியே. வில்லனிடமிருந்து தப்பி விட்டது போன்ற ஒரு நினைப்பு. சித்தப்பா சித்தியும் எதுவும் கேட்கவும் இல்லை, கூறவும் இல்லை. இரவு உணவிற்கு பின் அவள் நன்றாக தூங்கியும் கூட விட்டாள். ஆனால் மறுநாள் காலை மனதில் ஒரு இழப்புணர்வு தலை காட்டியது. சனி இரவு வருவதற்குள் ஞாயிறு எப்பொழுது வரும், எப்பொழுது ஹாஸ்டல் கிளம்பலாம் என்றாக செய்தது அது. ஹாஸ்டல் சென்ற பின்பும் சுத்தி கூட்டம் கும்மி அடித்தாலும் கழுத்து வரை இவளை இறுக்கி பிடித்தது அது. சில மாதமாய் நன்றாக ஊர் சுற்றி பழகிவிட்டு இப்பொழுது ஒரு அறையில் அடைந்து கிடப்பதால் இப்படி ஆகிறது என தானே காரணம் கண்டு முடிந்தவரை தோழிகளுடன் வெளியே சென்று வரத் தொடங்கினாள் அவள். ஒன்றும் உதவவில்லை. உள்ளுக்குள் இருந்த தவிப்பு வளர்ந்து கொண்டே வந்ததேயன்றி தேய மறுத்தது. மிகவும் பயந்து விட்டேனா? அவனுடன் பழகி தவறு செய்து விட்டேன் என உள்ளுக்குள் மருகுகிறேனா? அதனால்தான் இத்தகைய தவிப்போ என நினைத்தாள் ஷாலு. இப்படி இருக்க இவள் வகுப்பு தோழி சஞ்சனா இவளை பீச்சிற்கு அழைத்தாள். இவளை மட்டுமல்ல, இவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பையே. சர்ப்ரைஸ் பார்ட்டி, நம்ம சர்க்கிள் மட்டும்தான் என்று சொல்லி அவள் அழைக்க ஷாலுவும் கிளம்பிவிட்டாள். அங்கு சென்ற பின்புதான் சஞ்சனாவின் காதலை அவள் பெற்றோர் ஏற்று திருமணம் நிச்சயித்திருப்பதுதான் அந்த சர்ப்ரைஸ் என ஷாலு உட்பட அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டது. சஞ்சனா காதலிக்கும் விஷயமே ஷாலுவுக்கு இதுவரை தெரியாது. அப்படி இருந்திருந்தால் அவளுடன் இப்படி வெளிவரும் அளவு பழகி இருக்கக்கூட மாட்டாள். இந்த 6 ஃப்ரெண்ட்ஸுக்குமாக உணவு வகைகளை வாங்கி கொண்டு வந்து சேர்ந்தார் சஞ்சனாவின் அவர். ஷாலுவுக்கு உள்ளுக்குள் பயம். அப்பாவுக்கு தெரிந்தால்? அவளால் அங்கு இயல்பாய் இருக்க முடியவில்லை. எந்த உணவையும் விரும்பாமல், முரட்டடியாய் அதை மறுக்கவும் முடியாமல் பெயருக்கு ஒரு தோசையை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தாள். சாப்பாடு தொண்டையில் தட்டியது. அந்த அளவிற்கு ஒரு சாப்பாடு கொடுமை செய்திருக்குமா என தெரியவில்லை. அப்பொழுதுதான் கவனித்தாள். தோசை அன்று சரித்திரன் வாங்கி இருந்த அதே ஹோட்டலில் இருந்து வந்திருந்தது. அதே பீச். அன்றைக்கே உலகின் தலை சிறந்த சாப்பாடாக தோன்றிய ஒன்று இன்று தொண்டையை இடிப்பது ஏன்? சரித்திரனுடன் பேசிக்கொண்டு சாப்பிட்ட ஞாபகம் வருகிறது. அவனுடன் பிரச்சனை வரும் அந்த நொடிக்கு முந்திய நொடி வரை இவள் எத்தனை இன்பத்தில் இருந்திருக்கிறாள். எல்லாம் நன்றாய் தோன்றியது அவனாலே தானா? தடவிய கையில் எதுவும் தட்டுப்படவில்லை. குனிந்து பார்த்தாள். காலியாக இருந்தது உணவு தட்டு. சரித்திரனை நினைத்து கொண்டே சாப்பிட்டு முடித்திருக்கிறாள். அதுவரை தொண்டை தாண்ட மாட்டேன் என சத்தியாகிரகம் செய்த ஒன்றை விருப்பமே இல்லை, போகவே கூடாது. ஐயோ, அது தப்பு. ஷாலு, வி ஆர் சின்னிங். மனம் கூவிய எல்லா கூக்குரல்களையும் தாண்டி சரித்திரனுடன் சென்ற இடங்களுக்கு சென்று வர தொடங்கினாள் ஷாலு. தினமுமே ஏதோ ஒருவித ஆறுதல் முதலில். அப்படி செல்லும் இடங்களில் அங்கு அவனோடு சென்றபோது நடந்தவை ஞாபக ஊர்வலம். மெல்ல மெல்ல ஆறுதல் நீங்கி அந்த இடங்கள் சோகமும் சுயத்தின் மீது வலியையும் வாரி இறைத்தன. அப்படி எங்கும் செல்லவில்லை எனினும் கூட அந்த வலி நிரந்தரமாகி போனது. ஷாலு சரித்திரனின் இழப்பை பெரிதாக உணரத் தொடங்கினாள். விஸ்வரூபம் எடுத்து அவளை வெட்டி தின்றது அவன் இல்லை என்ற நிலை. ஆராயத் தொடங்கினாள் சரித்திரனை ஒரு நடுநிலை பார்வையோடு. அவனோடு பேசிய பேச்சுக்கள், கருத்து பகிர்வுகள், அவன் எண்ண ஓட்டம், அவன் நடைமுறை வாழ்வு. எதிலாவது தீமை கண்டிருக்கிறாளா அவள்? இவளை தீங்காய் பார்த்தான், தீமை செய்ய நினைத்தான் என்று எப்படி நினைத்தாள் இவள்? அவன் தன்மேல் கொண்டது காதல் என்றால் அந்த காதலில் எங்கு இருக்கிறது தீமையும் பாவமும் பெரும் குற்றமும்? இவள் அருவருப்பாய் உணரும்படியாகவோ இல்லை நெளியும்படியாகவோ ஒரு வார்த்தை அல்லது ஒரு பார்வை பார்த்திருப்பானா அவன்? எத்தனை தனிமைகள் அவனோடு கார் பயணமாய் கோடு தாண்டி இருப்பானா அவன்? பாதுகாவலனாய், பாசம் பகிர்பவனாய், பாவையை கண் பாவையாய் காண்பவனாய். எதற்கு வெறுத்தேன் அவனை? திருமணத்தை பற்றித்தானே பேசத் தொடங்கினான். கல்யாணத்திற்கு பின்னும் படிக்கலாம் என்றானே. திருமணம் செய்து வாழ நினைப்பது பாவமா? ஒவ்வொரு நாளை என்ன, ஒவ்வொரு மணி நேரத்தை தாண்டுவது கூட இமயமலையை இதயத்தால் சுமப்பது போல இயலாமையாகி இழுத்துவிடும் மூச்சு காற்று கூட கிடைக்காமல் மாட்டிக்கொண்டது போல் உணரத் தொடங்கினாள் அவள்.
சர்வம் சரண் சந்ததம். ஒரு கட்டத்தில் தாங்கவே முடியாமல் அவன் என்னை அழைத்தே விட்டாள் ஷாலு. அதன் பொருள் என்ன என்பது அவளுக்கு தெரியாமல் இல்லை. அப்பா கொன்றே போட்டு விடுவார்தான். அப்படி விஷயம் தெரியும் போது கொன்று போட இன்று அவள் உயிருடன் நிற்க வேண்டுமே. அதற்கே அவன் தேவை என்றான பின்பு இதயம் துடிப்பு என்ற பெயரில் வெடித்து கொண்டிருக்க இவள் சரித்திரன் எண்களை அழுத்தியே விட்டாள். ஆனால் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப். இந்த நேரத்தில் என்ன? ஆனால் அந்த நேரத்தில் மட்டுமல்ல, அதன் பின் அவள் அழைத்த எல்லா நேரத்திலுமே அப்படித்தான். சரித்திரன் எண்ணை மாற்றிவிட்டானா? நிரந்தரமாக அவனை இனி இவள் பார்க்கவோ பேசவோ முடியாதா? அவனை இழந்தே விட்டாளா ஷாலு? தாங்க முடியவில்லை ஷாலுவால். மனவலியில் துடித்தவள் துணிந்து சித்தியிடம் போய் கேட்டே விட்டாள். சரித்திரன் எங்க சித்தி? அவங்க நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சித்தி அவளை ஒரு விதமாய் பார்த்தார். அவன் அன்னைக்கு உன்னை விட்டுட்டு பாம்பே போனவன் தான், இன்னும் வரல. 1990ஆம் ஆண்டு காலையில். காலைதானா அது? மெல்ல கண் விழிக்கும் போதே மலர் விழி கண்ணில் பட்டது. பக்கவாட்டில் வைத்து படுத்திருந்த அவள் கையும் அதில் 2 இடங்களில் தோண்டப்பட்டிருந்த சதை பள்ளங்களும் தான். திறந்திருக்க வேண்டும் என கட்டிடாமல் விட்டிருந்தார் மருத்துவர். அதில் மருந்திட்டு கொண்டிருந்தான் வசீகரன். இடித்து விடக்கூடாதென்று மிக கவனமாக அந்த வெண்பொடி டப்பாவை மெல்ல அசைவாட்டி கொண்டிருந்தான் அவள் புண் மீது. மயில் இறகின் வருடலாய் சுக பரவல் காயத்தை கூட சுகம் சேர்க்க பயன்படுத்த முடியுமா? அவன் முகத்தை பார்த்தாள். முழு கவனமும் அவன் செயலின் மீதே. காயத்தை பார்த்தாள். சற்று பெரிதுதான், ஆனாலும் ஆறிவிடும். அதுவும் இப்படி கவனித்து கொண்டால் ஆறாமல் போவதெப்படியாம்? அவள் மனமும் கூட இப்படித்தான் காதல் என்ற இல்லாத ஒன்றினால் காயம் பட்டிருக்கிறது. சுயத்தில் சில இழப்புகள் கண்டிருக்கிறது. தோல்வி உணர்வும் தன் மீதே வரும் நோவும் குற்ற மனப்பான்மையும் இலக்கற்று தோன்றும் எதிர்காலமும் கொள்கிறதுதான் அவளை. ஆனால் இந்த மயில் இறகுக்காரன் அதில் கூட சுகம் சேர்த்து காயமாற்றுவானே. அவனிடம் இவள் குழப்பம் குறித்து பேச வேண்டும். மெல்ல எழுந்து உட்கார்ந்தாள். அவன் எழுந்து சென்று விட்டான். இவள் ஃப்ரெஷ் அப் செய்து வரும்போது அங்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் ஒரு தட்டிலும் மறுதட்டில் இட்லி சட்னியும் காத்திருந்தன. காலையில் பெரும்பாலும் பிரெட்டும் ஜாமும் தான் ஹாஸ்டலில் இருக்கிறப்ப சாப்பிடுவேன். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இனிப்பாக இருக்கணும். அதுக்கு இது தவிர வேற வழி கிடையாது. அவள் முன்பு ஒரு முறை அவனிடம் சொன்னதற்கு, எல்லாத்துலேயும் நீ சின்ன பிள்ளைதான், அவங்க தான் எப்பவும் ஸ்வீட்டாக கேட்பாங்க, நாங்கெல்லாம் ஃபீவர்னா தான் பிரெட்டை பற்றி யோசிப்போம் என சொன்னாலும் அடுத்த தினமும் காலை சிற்றுண்டியில் இடியாப்பம், ஆப்பம், புட்டு, குழி பணியாரம், கார்ன்ஃப்ளாக்ஸ் என ஏதாவது ஒரு இனிப்பு இருக்கும் வீட்டில். ஆனால் கடைசியாக ஒரு இட்லி அளவு உணவாவது காரம் சேர்த்து சாப்பிட சொல்வான். அதுதான் வசீகரன். இப்பொழுது வந்து இட்லி தட்டை எடுத்துக்கொண்டு அமர்ந்தாள். அவன் செயல்படிதான் செய்து பார்ப்போமே. அவள் உண்டு முடிக்கும் வரை அவளை பார்த்திருந்தவன் அவளுக்கு அப்போதைக்கான மாத்திரைகளை கொடுத்துவிட்டு இடம் பெயர்ந்தான். அன்று மாலை இவளை பார்க்க இவளால் காப்பாற்றப்பட்ட குழந்தையின் பெற்றோர் வந்திருந்த போது நன்றாகத்தான் இருந்தது. அவர்களிடம் இவளுடன் அமர்ந்து வசீகரனும் பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் அப்பொழுது வசீகரனை தேடி வந்து நின்றாள் அந்த பியூலா வாட்சன். கொதிக்கத் தொடங்கியது மலர்விழிக்கு. இங்கேயும் வந்து விட்டாளா இவள்? முதலில் இவள் முன்பாக இயல்பாக பேசுவது போல் நல விசாரிப்புகள் எல்லாம் முடிந்த பின்பு அவனது அலுவலக அறையில் தொலைபேசி அழைக்க அதற்காக எழுந்து போன வசீகரனை 2 நிமிடங்கள் இடைவெளியில் வெறும் எக்ஸ்கியூஸ் மீ என பின்பற்றி போன பியூலா பெரும் பிரளயத்தை கொண்டு வந்தாள் மலர் மனதில். சற்று நேரத்தில் அந்த பெற்றோர் விடை பெற மலர்விழி வேக வேகமாக வசீகரனின் அலுவலக அறைக்குள் நுழைந்தாள். அங்கு வசீகரன் முழு சிரிப்புடன் அந்த பியூலாவிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். ஷியோர் ஷியோர், ஃப்ரைடே நைட் கண்டிப்பா வருவேன், வெயிட் அண்ட் சீ. அறிவிப்பின்றி அறைக்குள் நுழைந்த இவளை பார்த்ததும் அவன் சிரிப்பு அப்படியே சுருங்கி காய்ந்து போனது. அதுவரை வசீகரன் முகத்தை இழிப்புடன் பார்த்து கொண்டிருந்த பியூலாவும் வசியின் பார்வையை தொடர்ந்து இவளை திரும்பி பார்க்கிறாள் சிரிப்பற்ற பார்வையுடன். இப்படி கூட சிரிப்பானா வசீகரன்? அத்தனை மகிழ்ச்சியாமா? இதுவரை இவளிடம் இவன் இப்படி சிரித்ததே இல்லையே. ஏன் இந்த விபத்துக்கு பிறகு அவன் இவளோடு பேசவே இல்லை? ஆம், அது இப்பொழுதுதான் உரைக்கிறது.
பியூலா கிளம்பி சென்றதும் முதல் விஷயமாக மலர் வசியிடம் கேட்டது இதைத்தான். ஃப்ரைடே நைட் எங்க போறீங்க? நானும் வருவேன். மொத்த பிடிவாதமும் குடியிருந்தது குரலில். நோ, யூ ஆர் நாட் கம்மிங். அதையும் விட அரைந்தாற்போல் சொல்லியவன் சென்று கதவடைத்து கொண்டான் தன் அறையை. முதன்முறையாக அவள் கண் முன் அவன் அறை பூட்டியிருந்தது. பூட்டப்பட்டது அறையா அல்லது அவன் மனமா? அதிர்ந்து நின்றாள் மலர். அன்று இரவு முழுவதும் மலருக்கு தூக்கம் இல்லை. வசீகர ஆராய்ச்சி. முடிவில் அவள் புரிந்தது இதுதான். இவள் வேறொருவனை விரும்புவதை சொன்னபோது, அதுவும் திருமணத்தன்றை சொன்னபோது, இவள் உணர்வுக்கும் ஆசைக்கும் காதலுக்கும் அது காதல் இல்லை என்று இப்பொழுது தெரிந்தாலும் அன்று காதலாய் தோன்றிய ஒன்றுக்கு மதிப்பளித்து இவள் ஆசை நிறைவேற தான் விலகி விவாகரத்து வரை ஒத்துக்கொண்டானே வசீகரன். அதோடு நில்லாமல் தன்னை விரும்பாமல் விலகி நிற்கும் ஒருத்தி என்று எண்ணாமல் இவள் ஆசை தேவை இவள் குடும்ப நலம் என எல்லாம் முன்னிறுத்தியே செயல்படுகிறானே அவன். அப்படி இருக்க இப்பொழுது அவன் ஒரு பெண்ணை விரும்பினால் இவள் என்ன செய்ய வேண்டும்? பியூலாவை பற்றி விசாரித்து அறிந்து நல்லபடியாக அவளுடன் வசியை சேர்த்து வைக்க வேண்டும். இவள் வசியின் வாழ்விலிருந்து சுவடின்றி தூர போய்விட வேண்டும். இதயமெல்லாம் உதிர கொப்புளங்கள் கடும் வலியானாலும் இதுதான் சரி. முடிவு செய்து கொண்டாள். மறுநாள் கல்லூரிக்கு பியூலாவை தேடி சென்றாள் மலர்விழி. ஆனால் பியூலா அங்கு இல்லை. பியூலாவின் முகவரியை சக வகுப்பு மாணவியிடம் வாங்கி கொண்டு அவள் வீட்டிற்கே சென்று விட்டாள் மலர்விழி அன்று மாலையே. அந்த வீட்டிலிருந்து குற்றுயிரும் குலையுயிருமாய் மரணத்தை மடியில் ஏந்தியவளாய்த்தான் வெளிவரப் போகிறாள் என அப்பொழுது மலருக்கு தெரியாது. எல்லாம் இயல்பானது போல் ஒரு சூழல் வரவும் ஆதிக் தன் பக்கத்தை சொல்ல ஆரம்பித்தான். அத்தான ஆஃபீஸில் ட்ராப் செய்துட்டு ஒரு சின்ன ஷாப்பிங்காக அந்த பக்கம் காரை பார்க் செய்துட்டு வந்தேன். தூரத்தில் நீ அந்த ரோட்டில் நுழையிறப்பவே பார்த்துட்டேன். திரும்பி திரும்பி பார்த்துட்டே பயந்து பயந்து வந்த. கன்ஃபார்மாக நீதான்னு தெரியல. நம்ம முயல் குட்டியை குற்றாலத்தில் விட்டுட்டு வந்தமே, அது எப்படி இங்கே வந்துச்சுன்னு ஒரு டவுட். எப்படியும் நம்ம பொண்ணுக்கு ப்ராப்ளம்னு வந்தேன். ஸ்டில் நம்மளை மாட்டி விடுற மாதிரி எதுவும் ட்ராப்பாகவும் இருந்துடக்கூடாதுல்ல. அந்த பக்கம் ஷாப் ஓனர்ஸ் ஹெவி கேஷோட கிளம்புற டைம் அது. அதான் பிஸ்டல். அவன் பிஸ்டலுடன் வந்ததில் இவள் ஒரு வகையாக அரண்டிருந்தது நிஜம். அதை அவள் வார்த்தையால் வெளிப்படுத்தாவிட்டாலும் புரிந்து விளக்கினான் அவன். நீங்க இவன் உங்களை காப்பாத்தின சீனை உங்க அப்பாட்ட சொல்றப்ப கண்டிப்பா இதை விளக்கமா சொல்லிடுங்க அண்ணி. இல்லைனா அங்கிள் மாப்பிள்ளைய தப்பா நினைச்சுக்க போறாங்க. அன்னியிலும் மாப்பிள்ளையிலும் அழுத்தம் கொடுத்து சிமி சொன்ன விதத்தில் துடித்து போனாள் ரேயா. இலைமறை காய்மறையாக ஆதிக் அவ்வப்போது கோடிட்டு காட்டியிருந்தாலும் இப்படி வெளிப்படையாய் இவளிடம் யாரும் இவர்களது வருங்கால உறவு குறித்து உடைத்து பேசியது இல்லையே. அதிலும் அவனை வைத்து கொண்டு அவன் முகத்திற்கு எதிராகவே இப்படி சிம்மி போட்டு உடைப்பாள் என ரேயா எதிர்பார்க்கவே இல்லை. மொத்த ரத்தமும் முகத்திற்கு பாய செங்கமலமாய் எதிரில் இருந்த அவனை கண் நோக்க முடியாமல் தன் பார்வையை எங்கு நிறுத்த என புரியாமல் எழுந்து ஓடத் துடித்த உடலை எங்கிழுக்க என அறியாமல் தானாக குனிந்த தலையின் மறைவில் கீழ் உதடை அழுந்த கடித்து துள்ளி ஏறிய இரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்த முயன்றாள் பெண். ஏய் என்று உருமலாய் தொடங்கியவன் வாயிலிருந்து வர துடித்த வார்த்தையை வரவிடாமல் பல்லை கடித்து அடக்கிவிட்டு, என்ன பேசுற நீ? அவளை போய் அண்ணின்னு சொல்லிக்கிட்டு என்ற தங்கையை அதட்டிய ஆதிக்கின் குரலில் அக்மார்க் கோபம் இருந்தது. அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள் ரேயா. அவனது வார்த்தைகள் காதில் விழ அதிர்ந்து போய் ஆதிக்கை பார்த்தாள் ரேயா. ஆனால் ஆதிக்கின் கண்களோ தன் தங்கை சிமியின் மீது இருந்தன. தப்பா எதுவும் சொல்லி பெருசா பிரச்சனையை கொண்டு வந்துட்டனா? சிமியின் கண்களில் இருந்த கேள்வி இதுதான். முகம் முழுவதும் குற்ற மனப்பான்மை, பதற்றம். தங்கையின் பதற்றத்தை பார்த்தவன் முகத்தில் உடனடியாக ஒரு ஆறுதல் சொல்லும் பாவமும் கனிவும். அதே நேரம் உணர்ந்தவனாக இவளை ஒரு நொடி கவனித்தான். இவள் வலி அவனுக்கு புரியாமலா இருந்திருக்கும்? அவ உன்னை விட எவ்வளவு சின்ன பொண்ணு. இன்னும் +2 எக்ஸாம் எழுதவே 3 மாசம் இருக்குது. அவளை போய் அண்ணின்னு சொல்லிக்கிட்டு சும்மா பேர் சொல்லியே கூப்பிடு. தன் தங்கையின் கண்களை பார்த்தபடி சொன்னான். சிமிக்கு மட்டுமல்ல ரேயாவுக்குமே புரிந்து விட்டது விஷயம். எக்ஸாம் டைம்ல கனவு காணக்கூடாதுன்னு சொல்றான். அப்படி என்ன கனவு கண்டு போற? இதுவரைக்கும் அவன் ஞாபகம் வந்தாலே அதிலிருந்து தப்பிச்சு ஓடுறது தான் வேலையே.
அப்பா என்ன சொல்வாங்களோ, இவனே என்ன நினைக்கிறானோன்னு தெளிவா தெரியாம கற்பனை கோட்டை கட்ட பயம். சட்டென புரிகிறது. சிமியின் வார்த்தை வெளிப்படுத்திய விஷயத்தில் உடைந்து விழுந்தது. அந்த பய தடை சுவர்தானே. அதனால்தான் அவனது கோபம் போலும். சிமியின் செய்தி மீண்டுமாய் மன அறைகளில் எதிரொலிக்க எவ்வளவுதான் கட்டுப்படுத்த நினைத்தாலும் முகம் எங்கும் இன்ப அலை வெட்க வெப்பம் பரவுவதை தடுக்க முடியவில்லை. அவனை நேரடியாக பார்க்கவும் ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் இவள் வெட்கம் இவள் மனதை காட்டிக் கொடுக்காதாமா? அதற்காகவாவது இயல்பாய் அவனை பார்த்தாக வேண்டுமே. அரை குறையாய் நிமிர்ந்து பார்த்தாள். யூஜி எங்க யூனிவர்சிட்டி வந்துடணும் என்ன? அவன்தான். மெல்ல தலையை சம்மதமாக ஆட்டி வைத்தாள். நீ சென்னைக்கு போனா என்னவாம்? இல்ல தென்கோட்டையில இருந்தாத்தான் என்னவாம்? அவன் போய் இருக்க போறது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. மனசாட்சி கடித்து வைத்தது. நான் நெக்ஸ்ட் இயர் சென்னை வந்துடுவேன். அப்பாக்கு இப்படி அப்ராட்ல போய் படிக்கிறதுல அவ்வளவு இஷ்டம் இல்ல. இதுக்காகவாவது நான் நல்ல மார்க்ஸ் வாங்கியே ஆகணும். ஹ ஹ. இப்ப இவனை அப்ராட் அனுப்புறதுக்கே நம்ம காந்தி தாத்தா வீட்ல ப்ராமிஸ் வாங்கிட்டு அனுப்புன மாதிரி இவன்ட்டையும் சில டேர்ம்ஸ் எல்லாம் பேசிட்டு தான் அனுப்பியிருக்காங்க தெரியுமா? சிமியின் வார்த்தையில் இவள் நடப்புலகிற்கு வந்தாள். அதை இவன் அச்சு பிசகாம ஏன் ரொம்ப அட்வான்ஸ்டா ஃபாலோ பண்றத பார்த்தா, கேபி கொஞ்சம் வாயை மூடிட்டீர. அவன் முகத்தில் மகிழ்ச்சிக்குள் எடை ஓடுவது என்ன வெட்கமா? ஆணிற்கு கூட வெட்கம் வருமா? அதில் இத்தனை அழகிருக்குமா? அப்படி என்ன கண்டிஷனா இருக்கும்? ஆனால் யாரும் இது குறித்து அதன் பின் பேசவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.